பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கையின் வார்த்தை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 146வது சங்கீதம் 2வது வசனம் விதமாக சொல்கிறது, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் மட்டும். தானியேல சிங்கங்கெபில போடும் பொழுது அன்னைக்கு தான் அவருக்கு உயிர் போக வேண்டிய நேரம். அந்த நேரத்திலும் கர்த்தரை துதித்த தானியேலை கர்த்தர் சிங்கங்களின் வாயில தூதர்களை அனுப்பி கர்த்தர் கட்டி போட்டார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எரியிற அக்கினி சூளையில போடும் பொழுது அன்னைக்கு தான் அவருக்கு ஜீவன் போக வேண்டிய நேரம் நாள். ஆனால் அங்க கர்த்தருக்கு மேல வைராக்கியமா இருந்ததுனால கர்த்தரே அந்த 3 பேருக்கு நடுவுல அந்த அக்கினி ஜுவாலையில வந்து உலாவி 3 பேரே கர்த்தர் காப்பாற்றினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகள் இருந்தாலும், பல போராட்டங்கள் இருந்தாலும், சில நேரத்தில் அவைகளெல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கும் பொழுது துதிக்கவே தோணாது, ஜெபிக்கவே தோணாது, வேதம் வாசிக்கவே தோணாது. சில நேரங்களில் சில சொல்கிறது உண்டு, நான் எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணாதான் வீட்டில் பிரச்சனையே வருது. ஆமாம், ஜெபிக்கும் பொழுது பிசாசு அடுத்த நாள் நீ ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி உன் குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டு வருவான். ஏன்னா உன் ஜபத்துக்கு மகிமை, உன் ஜபத்துக்கு வல்லமை உண்டு. நீ அதிகாரத்தோடு ஜெபிச்சிருப்ப, அதனால தான் உன்னை ஜெபிக்க கூடாதபடி பண்ணியிருப்பான். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, போராட்டத்தை பார்க்காதீங்க, சரீர பலவீனத்தை பார்க்காதீங்க, சரீரத்தில் இருக்க சோர்வுகளை பார்க்காதீங்க. எப்பவுமே கர்த்தரை நோக்கி அந்தி சந்தி மத்தியான வேலையில் ஆண்டு நோக்கி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். God bless you.